2019 மக்களவைத் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்துதான் மோடி பிரதமரானதாக தொழில்நுட்ப வல்லுநர்களே கூறியதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எலெக்ஷன்ல இது மிக முக்கியமான தரவு கண்டறிந்திருக்கிறார்கள், வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 100 விழுக்காடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்துதான் பிரதமரானார் மோடி என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்து, ஜனநாயக சக்திகளின் கருத்து. அதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை, தரவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மோடி பற்றி ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு, இவிஎம் அல்ல எம்விஎம் சொல்றாரு. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இல்ல, மோடி ஓட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக அவருக்கு அதுல டவுட் இருக்கு. சட்ட நாடாளுமன்றத்தில் மனிஷ் திவாரி பேசுறார், அதை எதிர்த்து பேசுகிறார். ஆனால் அகில இந்திய அளவில் இந்த போராட்டம், எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் இந்த தேக்கம்? விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தேசிய அளவிலே வலுப்பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆனால் நமக்கு பதறுகிறது, விடுதலை சிறுத்தைகள் பதறுகிறோம். இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது, மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறோம், பதறுகிறோம். வந்தால் என்ன ஆகும் கற்பனையே செய்ய முடியாது, விளக்கவே முடியாது. எதுவும் நடக்கும். மோடி அப்படி தயாரிக்கப்பட்டவர். எந்த எத்திக்ஸ் எதுவும் கிடையாது, மொராலிட்டி கிடையாது. ஐயோ பாவம் என்று எண்ணுகிற இரக்கம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும், தில்லுமுள்ளு செய்யக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.